பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. சரி, இதில் நீங்கள் சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, பிடிச்சவங்க உண்மையான குற்றவாளிகளா அப்படின்னு. அந்த விஷயத்துல தான் தாவேகாவை விமர்சித்த வேலுமணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவங்க ஆதரவளிச்சாங்க, அதிமுக உத்தரவையும் மீறி தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிச்சாங்க. இன்னைக்கு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்னு போட்டுட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க உண்மையானவங்களா அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தாவேகா அரசை விமர்சிச்சிருக்காரு. உண்மையானவர்கள் இல்லை என்றால் உண்மையானவர்கள் யாருன்னு சொல்லட்டும். நம்ம அது அரசு பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபடுதா? அந்த 2 பேர் மேல தாவேகா காரங்களுக்கு யாருக்காவது கோபமா இருக்கா? முதலமைச்சர் விஜய் அந்த 2 பேரை எப்படியா பழிவாங்கன்னு ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாரா? அவங்க ஹிஸ்டரி ஷீட்டர்ஸா? அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்களா? என்ன காரணத்தினால சொல்றாங்க? அப்ப உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு எப்படி முடிவு பண்றீங்க? நீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நிறைய பேர் கைது செய்யப்பட்ட போது அண்ணன் திருமாவளவன் அண்ணன் செல்வப்பந்தவர் எல்லாம் தான் சொன்னாங்க, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு இவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு தானே தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்தே ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு எல்லா கட்சியிலும் கைது செய்யப்பட்டாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, அப்ப என்னப்பா எங்கால கைது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்ப உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப திரு வேலுமணி அவர்கள் உண்மையான குற்றவாளியை கைது செய்யணும்னு சொன்னாருன்னா அப்ப முதல் விஷயம், கைது செய்யப்பட்ட 2 உண்மையான குற்றவாளி இல்லை என்று முடிவுக்கு வர்றாங்களா? வரலாம், தப்பு கிடையாது. காவல்துறை தப்பு செஞ்சு நம்ம ஒத்துக்கிற மறுக்கலையே. திருப்பத்தூர்ல அஜித் கொல்லப்பட்ட போது காவல்துறை தப்பு தானே செஞ்சிருக்கு. சாத்தாங்குளத்துல காவல்துறை தப்பு, நம்ம காவல்துறை தப்பு செய்யாது நம்ம புனித புசுவா மாத்த வரும்ல. பாயிண்ட் என்ன, நீங்க உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யணும்னு சொல்றீங்க. அப்ப கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளி இல்லைங்கிற முடிவுக்கு வந்தீங்களா? ஒண்ணு. கேஸ்ல வேற என்ன இன்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு இந்த ஆஸ்பெக்டை யோசிக்கலன்னு சொல்றீங்க. அப்ப அது சொல்லுங்க. அப்ப உண்மையான குற்றவாளிகள் இல்ல, உண்மையான குற்றவாளி யாரு? நீங்க கண்டுபிடிச்சு தரோம், நான் ஆட்சி கொடுங்க, நீங்க சொல்லுங்க, ஒரு க்ளூ கொடுங்க. எதனால இது மிஸ்மேட்ச் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம ஜெயக்குமார் ஜெய்சிங் நம்ம திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவருடைய மரணத்துல இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடைக்கல. அப்ப அதுல ஒரு புது குழு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா ரீதிங்க் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. நம்ம வேங்கவேல் சம்பவத்துல பார்த்தோம், அவர் வச்சாரா இவர் வச்சாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் வச்சாங்கன்னு கடைசியில் போய் நின்னுச்சு. எப்படினாலும் இருக்கலாம், அதெல்லாம் மறுக்க இருக்கலாம். அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, நீங்க இது உண்மை இல்ல நம்புறீங்க. உண்மை என்னங்கிற குழு கொடுங்க. இல்ல உண்மை இல்லைன்னு ஏன் சந்தேகிக்கிறீங்க? கைது செய்யப்பட்டாலும் உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஏதாவது சொல்லுங்க. அப்ப உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாறிடுச்சு அப்படிங்கறதுக்காக உங்களுடைய கிரிட்டிக்கல் ஸ்டாண்டும் மாறும் அப்படின்னா அது என்ன கணக்குல போய் நிற்கும்? முந்தானேத்து வரைக்கும் நீங்க நாங்கள் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். நீங்க நேத்து இந்த பிரச்சனை உங்களை இல்லாம அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அப்போ நேத்து நாங்கள் எப்பயுமே நாங்கள் ஆதரிக்கலையே, திமுக வேண்டாங்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணோம். எங்க திமுக வேண்டாங்கிறதுக்காக தானே திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அவங்க தானே 22 பேர் வாக்களிச்சிருக்காங்க எதிர. அப்ப அந்த 22 பேர் சேர்ந்து நீங்க 25 பேர் வாக்களிக்கிற என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப நீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக போனீங்க, அது இல்லைன்னு இப்ப நீங்க ஸ்டாண்ட மாத்துறீங்க. நேத்து என்ன சொல்றீங்க, நாங்கள் ஒரு நாள் நாங்கள் அதிமுக எதிராக பேசல, அண்ணன் எடப்பாடி தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தலைமையை மாத்தணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்ல, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு இப்போதையும் பொதுச் செயலாளர். ஆனா தலைமையை மாத்தணுங்கிறது திரு சி வி சண்முகம் ரொம்ப தெளிவா சொன்னார். நீங்க பொதுக்குழுக்கு வாங்க, பொதுக்குழு கூட்டுறதுக்கான நோக்கம் என்ன, பொதுக்குழு என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? பொதுக்குழு நான் இந்த அதிமுக எல்லா கட்சியோட பொதுக்குழுலையும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். டிஸ்கஷன் எங்க இருந்திருக்கு? ரைட் ஃப்ரம் பிஜேபி, ரைட் ஃப்ரம் காங்கிரஸ், எந்த கட்சியிலும் டிஸ்கஷன் இருக்காது. டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான். எங்க டிஸ்கஷன் நடந்திருக்கு? அப்ப பொதுக்குழு கூட்டா நீங்க எப்படி வச்சுருவீங்க? திரு ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கின என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு? ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட் தான் இருந்துச்சு. இதே அண்ணன் சி வி சண்முகம் கடுமையா ஆவேசமா தான் சொல்லி சொன்னாரு, அவர் தூக்கி போடுங்க சேர்க்காதீங்க, அவ்வளவுதான். செங்கோட்டையன் அவர்களுக்கும் அந்த மாதிரி எல்லாமே. அப்ப ஒரு பொதுக்குழுங்கிறது முடிவுகளை அறிவிக்கக்கூடிய இடமாக, அதற்கு என்டாஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கே தவிர முடிவுகளை தீர்மானிக்கும் இடமாக, விவாதிக்கும் இடமா இருந்தது. அப்ப இன்னைக்கு நீங்க ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. சரி, அதிமுக ஆட்சி வந்திருந்தா, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்து, அண்ணன் வேலுமணி அமைச்சரா இருந்து எல்லாருமே இருந்தாங்கன்னு இது போன்ற சம்பவம் நடக்கான்னு சொல்லுவாங்களா? ஒரு கொலை, ஒரு பாலியல் உணர்ச்சி எங்களுடைய ஆட்சி நடக்கான்னு சொல்லுவாங்க, நடந்தது இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்ப நம்ம குற்றங்களை குறைக்கணும், குற்றவாளிகளை தண்டிக்கணும். இதுதான் செய்ய முடிஞ்ச விஷயம். குற்றங்களை குறைக்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல சொன்ன சொசைட்டில நம்ம கொடுக்க வேண்டிய அவேர்னஸ், நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்க்குறது, பசங்களை எப்படி வளர்க்குறது, பெண்கள் எப்படி வளர்க்குறது, இந்த விஷயத்த நம்ம சொசைட்டியாவே கேர் பண்ணணும். அப்பா அம்மா மட்டும் இல்லாம இந்த பக்கம் தண்டனை வாங்கி தர்றதுக்கு அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்க போகிற எல்லோருமே சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். இது ஜுடிஷியரி ரீவாம்ப்ங்கிற ஒரு நாள் இப்பதான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 19 நீதிபதிகளை கொடுத்திருக்காங்க. இவர்கள் இன்னும் பதவி ஏற்கணும். அப்படியுமே ஒரு 4-5 சீட் காலியா இருக்கும்.
அதுக்குள்ளே இன்னும் 4-5 பேர் ரிட்டையர்ட் ஆயிருவாங்க. அப்ப நீங்க சர்ப்ளஸ் தான் நீங்க ஆள் போட்டு வைக்கணும். இது மாதிரி விஷயங்களாம் காவல்துறையில வந்து விங்கி போட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். சிங்கப்பெண்ணு ஒரு விங்கி போட்டிருக்காங்க. சிங்கப்பெண்ணில் ஒரு ஆளா அப்பாயின் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். இருக்கிறதெல்லாம் ஒரு விங்கி பிரிச்சிருக்காங்க, பேர் மாத்திருக்காங்க. இல்ல வச்சிருக்காங்களே வச்சிருக்கோம். நீங்க புதுசா ஒரு எஃபர்ட் சிங்கப்பெண்ணுக்கான இதுக்கு முன்னாடி பிங்க் வந்துக்கான வேற வச்சுக்கோங்க, இல்ல வேற என்னமோ வச்சுக்கோங்க. இப்ப வந்து புதுசா பண்ணி நம்ம வந்து ஏன் எல்லாத்தையும் சந்தேகிக்கணும் அவசியம் இல்ல. ஆனா நாங்க புதுசா ஆள் எடுத்திருக்கீங்களா நான் கேட்கிறேன். இருக்கிற ஆள் தானே மாத்தி போட்டு இங்க இருந்தவங்க அங்க மாத்திருக்கீங்க, அங்க இருந்தவங்க மாத்திருக்கீங்க, அவ்வளவுதானே பண்ணிருக்கீங்க. அப்ப அவங்களுக்கான போக்கஸ் வைக்கணும். இஃப் ஐ எம் நாட் ராங், கடந்த திமுக ஆட்சியில மத்திய அரசு வந்து நிர்பயா நிதினு ஒரு அமௌண்ட் கொடுக்குது. ஹைவேஸ்லயும் ஸ்டேட் ஹைவேஸ்லயும் பஸ்லயும் வெளியிலையும் உள்ள எல்லாத்துமே வந்து கண்காணிக்கிறதுக்காகவே சிசிடிவி கொடுங்க. ஸோ பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வைக்கிறதுக்காக நிறைய போடுன்னு சொல்லிட்டு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து நிர்பயா நிதி கொடுக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த நிர்பயா நிதி முழுமையாக செலவழிக்கப்படவில்லை. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எந்த அரசாங்கம் வந்து உண்மையில காட்சி மாறாது. ஸோ தாவேக அரசாங்கம் எப்படி செயல்படுதுங்கிற நம்ம வந்து பொறுத்தது பார்க்கணும். நீங்க வந்து இந்த இடத்துல அரசு வந்து சரியா செயல்படலன்னு சொல்லிட முடியாது இன்னைக்கு தேதிக்கு. இது வந்து இன்னொரு 6 மாசம் கழிச்சு தொடரும்னா கட்டாயம் அரசு மேல பழி நிற்கும். நம்ம வந்து திமுக மேல ஏன் சொன்னோம், இவங்க மேல ஏன் சொல்ல மாட்டாங்கிற புரிஞ்சுக்கணும். திமுக வந்து முதல் முறை ஆட்சிக்கு வந்த கட்சி இல்ல, முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராகவோ முதல் முறை அமைச்சராக வந்த கட்சி இல்ல, ஆண்டாண்டு காலமாக ஆட்சியில் வந்த கட்சி. 1960 இருந்து they know what is administration. இவங்களுக்கு வந்து முதல்ல நம்ம எல்லாருமே பார்க்கணும், நான் அமைச்சரான எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம் வச்சுக்கிட்டு நீங்க செய்யலன்னு பிளேம் பண்ண முடியாது. we need to give time. ஆனா இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம சரி பண்றதுக்கு ஒன்னு இந்த பக்கம் சொசைட்டி பேரண்டிங், இந்த பக்கம் ஜுடிஷியல், இந்த 2 பேரும் தேவை. ஓகே, இப்போ இவங்களோட நிலைமை நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா தாவேகா வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவை கொடுத்து அவங்களோட பெரும்பான்மையை ஆல்மோஸ்ட் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ யாரும் விலகவும் முடியாது. இவங்க ஆதரவு இல்லைனாலும் அவங்க கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் இப்போ எடப்பாடியார் வந்து மன்னிச்சு திரும்ப இவங்களை வந்து ஒரே அதிமுகவா மாற வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு நான் வந்து ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் இல்லை, எனக்கு அது தெரியல. இருந்தாலும் நான் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து அவ்வளோ பெரிய குற்றம் அங்கே நடந்ததில்ல. அது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணினா அந்த கோபம் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது. நம்ம எவ்வளவோ சொன்னா கேட்கலையே அப்படிங்கிற ஒரு கணக்கு. தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கலாம், இவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற சாப்பிட்டா பண்ணியிருக்கலாம், தொகுதிகள் உடன்பாட்டில் கேண்டிடேட் நிப்பாட்டில் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், அண்டு டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ள சேர்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு. எங்கெங்க யார் யார் நல்லா பண்ணல, ராஜபாளையத்தில் வந்து பிரிசிலா பாண்டி நிப்பாட்டாமல் அவங்களை வந்து சிறுவத்துல நிப்பாட்டிக்கலாம். அட்லீஸ்ட் வேற எங்கேயாவது பக்கத்தில் அது பொது தொகுதின்னு ஒன்று இருக்குது, தனி தொகுதின்னு ஒன்று இருக்கு. பொது தொகுதியில் கொண்டு போய் ஒரு தனி தொகுதிக்கான வேட்பாளர் கொண்டு போடும்போது அங்கே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக ஓட்டு அல்றதுக்கான ஸ்பேஸாக கிடைச்சி. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம். நம்ம வந்து எவ்வளவோ சொன்னோம் கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அவ்வளவுதான். அது வந்து திரு வேலுமணியும் அதிமுக வெற்றிக்கு தானே உழைச்சார். அதுல உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இருக்காது. திரு சி வி சண்முகம் வந்து தாவேகாக்கா வேலை பார்த்துட்டாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப இதுல வந்து ஒரே குழுவா இருக்கிறதுல வரக்கூடிய முரண். அதனால வந்து அவங்க சேர்த்துக்கிடுவாங்க. அது என்ன பிரச்சனைனா இவங்க திரும்ப ஒன்றிணைவுக்கான ஒரு அறிகுறி லேசா தென்படுது. அது வந்து லேசா தென்படுது. அதுதான் வந்து மூவ் பண்ண நேற்று அண்ணன் சி வி சண்முகம் காணும். அது வந்து நேற்று பிரஸ் மீட்ல திரு வேலுமணி அவங்க தான் சொன்னாரு. சொல்லும் போதே நான் எப்பயுமே நாங்க எங்க பொதுச்செயலாளர் தான் சொல்லி சொன்னோம், நாங்க வந்து திமுக வேண்டாங்க ஆதரிக்கணும், ஒரு சாஃப்ட் நேச்சர் எடுத்தாரு. இன்னைக்கு வந்து டிவிக்கே கிரிட்டிசைஸே பண்ணிருக்காரு, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறாரு. அப்போ வந்து இதற்கான அறிகுறிகள் வந்து திரும்ப அதிமுக பேச்சு ஒர்க்காருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம். இது ஒரு பார்ட். அதிமுக திரும்ப பேச்சு ஒர்க்காருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவிலேயே குறைஞ்சபட்சமாக ஒரு 15 பேரை தூக்குறதுக்கு தாவேகா ரெடி ஆயிடுச்சு. அவங்க ஆள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. என்னைக்கு வேணுங்கிற அப்புறம் பார்த்தோம். இன்னைக்கு அவங்க குட்வில்ல இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த 47 பேர்ல இவங்க வந்து குட்வில்ல இருப்பாங்க. ஒரு 15 பேர் நான் சொல்லி ஒரு நம்பர் எக்ஸாக்ட் நம்பர்ஸ்ல முன்ன பண்ண வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் வச்சுங்க. அவங்க வந்து வாங்கினே போனேன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கும், அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, அது போயிட்டு இருப்பாங்க. தேவை ஏற்பட்டால், அதாவது இன்னைக்கு வந்து ஆட்சிக்கான அறுதி பெரும்பான்மை அவங்கள்ட்ட இருக்குது, கரெக்டா அந்த நெக் டு நெக் நிக்குது. உங்களுக்கு சரிங்களா, 120 சீட் அப்படியே நெக் டு நெக் நிக்குது. அதுல ஒரு விடுதலை 2 கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க வெளியே போறேன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி இழந்துரும். உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அதிமுக திரு வேலுமணி பிரிவு சப்போர்ட் பண்ணனால தான் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சு. 144 நம்பர் இருந்துச்சு, இல்லாட்டி கிடைக்க போறது இல்ல. இந்த 22 உள்ள 120 தான் வந்து நின்றுக்கும் அவங்களுக்கு. அப்ப அந்த 120 எப்படி வந்து நின்றுச்சுன்னா 2 சீட் 4 சீட் வெளியே போச்சுன்னா 116 மாறிடும். அப்ப 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் வெளியே போனாலே ஆபத்து. அப்ப அப்படி ஒரு ஆபத்து வந்தா ரிசர்வ் போறதுக்கு இப்ப ஆள் பிடிச்சு வச்சுட்டாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில இவங்க வந்து ஏற்பாடு பண்ணி யார் யாரெல்லாம் கூப்பிடலாம், யார் யாரும் வரலாம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அது வந்து சரியா வரலன்னா சேர்த்துறோங்கிற மாதிரி வந்தாங்க. பட் இவங்களே சரியா வந்தாங்க. அவங்களோட தாவேகாவுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்களா தான் இருந்துச்சு. அதாவது டிஎம்கே நமக்கு வந்து உறுத்தல் இருக்காது, பாஜகவுடைய பி டீம் எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க, அண்ணன் திருமாவளவன் தான் சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு நம்பினாங்க. அங்கேயே செட்டில் ஆயிடுச்சும் போது இவங்களுக்கு தேவை ஏற்படல. ஆனா நம்ம காத்திருக்க முடியாதுங்கிறக்கா இந்த டீம்லயும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 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 யூ கேன் கால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அது வந்து அதுவும் அங்க ரெடியா இருக்குது. அது பின்னாடி அவங்களையும் சரி பண்ணி ஏடிஎம்கே வந்து உள்ள அரவணைச்சு உள்ளேயே ஆட்ரோடுகளை கொண்டு வந்துடுறாங்களா, இல்லாட்டி அவங்க வந்து வேற அடுத்த ஒரு ஃபேக்ஷன் எங்கேயாவது கிளம்ப போதா பின்னால, நாளைக்கு நாள் கழிச்சு இல்ல பின்னால் நடக்க போதான்னு பார்க்கணும்.
ஓகே. சனாதனமும் இந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. அதிமுகல பேட்ச் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. பட் என்ன செய்ய போகிறது திமுக? தனித்து விடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியல. கூட்டணி கட்சிகள் எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட் கொடுத்ததுனால அங்கே இருக்காங்க. மதிமுக அவங்க சின்னத்தில் போட்டிக்கிட்டதுனால அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ யாருமே இல்லாமல் திமுக தனித்து இருக்குது. பட் நாங்கள் தனித்தே களமாடுவோம், தனித்தே வெற்றி பெறுவோம்னு கனிமொழியிலேருந்து ஆசாலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்துருவாங்களா இந்த உள்ளாட்சி தேர்தல்லையே? திமுக தனித்து களமாடினால் நாட்டுக்கு நல்லது, அதிமுக தனித்து களமாடினால் நாட்டுக்கு நல்லது. என்னுடைய ஆசை எல்லா கட்சியுமே தனித்து களமாடினால் நாட்டுக்கு நல்லது. பாஜகவும் அதிமுகவும் எல்லா கட்சியுமே நாம் தமிழர் போல நிற்கணும். அவங்க உயரம் அவங்களுக்கு தெரியும். அப்பதான் எனக்கு எவ்வளவு சீட்டு, உனக்கு எவ்வளவு சீட்டு, எனக்கு ராஜ்யசபா கொடு, 1+1 கொடு, அக்கௌண்ட்ல இவ்வளவு கொடு, அக்கௌண்ட்ல இவ்வளவு கொடு, இவ்வளவு பஞ்சாயத்து. அதுக்கு வந்து காரணம் என்ன? யாரும் அவரவர் பலத்துக்கு ஏற்ப அமைதியா இல்லாம அவரவர் பலத்துக்கு மீறி ஆசைப்படுற அது திமுக இருந்து எல்லா கட்சியுமே சொல்லு. அதனால நீங்க ரொம்ப இறங்கி விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து உள்ள கொண்டு வரும்போது வரல அந்த அமையல. அப்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஏங்க 10 சீட்டு 15 சீட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. 31 சீட்ல போட்டிட்டாருங்க. அவர் வந்து 30,000 ஓட்டு தாங்க வாங்கினாரு மொத்தமாவே சேர்த்து. என்னங்க அவங்களுக்கு எவ்வளவு சீட் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுங்களா? அப்ப என்ன, புதிய தமிழகம் கட்சி தன்னுடைய உண்மையான சக்திக்கு மீறி ஆசைப்படுது அப்படின்னு நினைக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? அப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் ஒருத்தர். நீங்க தேமுதிக 10 சீட்டு கொடுத்து பிளஸ் ராஜ்யசபா கொடுத்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ஓவருங்க அப்படின்னாங்க. ஆனா இங்க இருந்து கொண்டு வர மூலமா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செக் வைக்கலாம் பார்த்தார். இவங்க வந்த பிறகு காங்கிரஸ்க்கு ஒரு செக் வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க அவங்க தனியா போட்டு ஏன் பலம் என்ன வந்தா போறேன், நான் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிட்டு போறேன், இல்லாட்டி எலெக்ஷனுக்கு பிறகு இது மாதிரி கூட்டணி அமைச்சிட்டு போறேன். தாவேக்கா யாரோட கூட்டணி வச்சது இல்ல, இப்ப ஆட்சி அமைச்சிருச்சுல, அது மாதிரி அமைச்சோம்னா அப்படி போனா தேவையில்லாத குட்டி கட்சி எல்லாம் அழியும். தேவையில்லாத குட்டி கட்சிகள் அழியும். தேவையான கட்சிகள் தங்களுடைய சக்தியை கெட்டு இருப்பாங்க. அப்ப முதல்ல இந்த பேரம்ங்கிறது நடக்காது. நீ அவங்களுக்கு இவ்வளவு இவங்களுக்கு இந்த சமாச்சாரம் நடக்காது. அதனால திமுக தனித்து போட்டிவிடுவது நல்லது. அவங்க தகுதி ஏற்படுத்திட்டாங்கன்னு உள்ளாட்சியில அவங்க ஓரளவு வெற்றி பெறுவாங்க. ஓரளவு, நாடு முழுமையா இல்ல. ஏடிஎம்கேயும் கடுமையான போட்டி கொடுப்பாங்க. உள்ளாட்சிங்கிறது ஆக்சுவலி லோக்கலைஸ்டு. அங்க லோக்கல் பவர் தான். அங்க யாருன்னு ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொருத்தர் பவர் இருப்பாங்க. அதுல கொஞ்சம் முன்னப்படும். தாவேக்காவும் புதுசா களமாடி உள்ள நிற்கும். அதனால அவங்களுக்கும் ஒரு கெயின் இருக்கும். பப்ளிக்ல வந்து ஓட்டு போடுவாங்க. இவரு நம்ம மதுரையில வந்து முன்னாள் அமைச்சர் மூர்த்தி சொன்னது போல டிஎம்கே காரங்க வீட்டு பிள்ளைகள் டிபிலேயே வந்து விஜய் படம் வச்சிருக்கீங்களேப்பா அப்படின்னு. ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே உள்ள ஓட்டை போடுற கெப்பாசிட்டி வந்து தாவேக்காக்கு வந்துருச்சு. அதனால வந்து அவங்களும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே அடிபட்ட புலி மாதிரி இருக்கு. அவங்களும் வந்து அதை செய்யணும். அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. திமுக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பான்மை பெற்று ஆகவான் விட்டு போறான்னு சொல்ல முடியாது. ஒரு அவங்களோட ஸ்ட்ராங் ரோலை பிளே பண்ணுவாங்க. 3வது பாயிண்ட், நான் பலமுறை குறிப்பிட்டது போல திமுக எப்பயுமே எதிர்கட்சியா செயல்படும் போது அவங்க வீறு கொண்டு எழுவாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்களால சமாளிக்க முடியாம அல்லாடுவாங்க, நியாயப்படுத்த முடியாம பிரச்சனை. இப்ப உங்களுக்கு நினைவுல இருக்கும், உங்களுக்கு திரு அருளேக்கர் அவர்கள் அவர் பதவியேற்ற அன்னைக்கு இதே 3 பாட்டு தான் பாடினாங்க. தேசிய பாடல், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. அன்னைக்கு பேசாம இருந்தாரு தமிழக முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதே பிரச்சனை எப்படிங்க 3 பாட்டு ஒரு 3வது பாட்டா வந்துருச்சு தமிழ் தாய் வாழ்த்துட்டார். இந்த சிறுமி மரணத்துக்கே எல்லா திமுக தலைவர்களும் கண்டனம் போட்டிருக்காங்க. கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் தான். கண்டனம் தெரிவிக்கணும். நீங்க வந்து எதிர்கட்சியா இருந்துட்டு நீங்க அமைதியா இருந்துடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப வந்து அது ஆளுங்கட்சிக்கு சாதமா போயிடும். எதிர்கட்சிகள் அந்த லக்கான இழுத்து பிடிச்சிட்டே இருக்கணும், மூக்குனாங்க பிடிச்சிட்டே இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். அதுல குழப்பம் இல்லை. அப்படி இருந்தா தான் ஆளுங்கட்சி கூட்டு போயிடும். அது எந்த கட்சியா இருந்தாலும், திமுக இருந்தாலும் அதிமுக, எதிர்கட்சிகள் தங்களுடைய கடமையை செய்யணும். சின்ன விஷயத்தை விட பெருசாக்கணும். இது மாதிரியான கொடூரமான விஷயத்த விடவே கூடாது. அவங்க வந்து கட்டாயமா நெரிச்சிட்டு அப்படி இல்லைன்னு அலட்சியம், அதிகாரிகளுக்கு அலட்சியம் வந்து பாத்துக்கலாங்க. இன்னைக்கு டிஜிபி போய் நிக்கிறாருல, அது இந்த அழுத்தத்தினாலதான் வந்தது. இல்லாட்டி நிக்க மாட்டார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் டிஎஸ்பியோட முடிச்சிருப்பாங்க அந்த கேஸ. சோ இது முதல் பாலியல் வன்புச்சியாது. அப்ப எதுக்கு டிஜிபி போய் நிக்கிறாரு? அப்ப இந்த அழுத்தம் ஒரு போய் தான் நிக்கிற. அந்த அழுத்தம் வரணும்ன்ற அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ 3rd பாயிண்ட் வந்து இவங்க வந்து எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்கன்னு பார்க்கணும். 4வது பாயிண்ட் வந்து அப்பதான் மற்ற கட்சிகளும் ஓகே டிஎம்கே தனியா நிக்குது, நாமளும் தனியா நிக்கலாங்கிறது. அதனால வந்து நல்ல விஷயம் தான். 5வது பாயிண்ட் என்னன்னா, இவங்க இன்னும் அக்ரெசிவா செயல்படுவாங்க. அதற்கு நிரந்தர கூட்டணியா இருக்கக்கூடிய ஊடகங்கள் துணை நிற்கும். இப்ப பழைய கூட்டணியா இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்பதான் நீங்க மீடியா வந்து டிஎம்கே எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுங்கிற இப்பதான் ரியலைஸ் பண்ண முடியும். தாவேக்கா பக்கம் ஆசை இருந்தாலும் மீசை இந்த பக்கம் தான் இருக்கு. அப்ப வந்து இந்த பக்கத்துல இருந்து அவங்க இப்படி வராங்க. அப்ப வந்து டிஎம்கே சொல்லலாம் வந்து அதிர்ச்சி, வெறுப்பு, கடுமை, கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கமெண்ட்லாம் போட்டு அள்ளிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சோசியல் மீடியாவுடைய பலத்துல தாவேக்காவும், சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய பலத்துல திமுகவும் இப்படி மாத்தி அங்க போயிட்டு. சோ ஊடக பலமும் என்ன எப்பயுமே வந்து
ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை ஊடகங்கள் சொல்லும் போது அது வந்து மக்களுடைய கருத்தாக கொண்டு போய் சேர்க்கப்படும். அப்ப அந்த கருத்து டிஎம்கேயோட கருத்தாவும் இருக்கும்போது டபுள் தமாக்கா ஹாப்பியா நீங்க பண்ணிடலாம். அப்ப ஊடகங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்காது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னங்க டிஎம்கே இவ்வளவு ஜால்ரா போறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க மக்களுக்கா பண்ணுங்க, டிஎம்கே பண்ணுங்க, மக்களுக்கா பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். சோ அந்த கூட்டணியை வந்து அவங்க தக்க வைக்கிறான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம பாக்குறோம் திமுக. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மீண்டும் நாளைய 7 Sun நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். எந்த திசையில் போகிறது திமுக, அதிமுக மீண்டும் ஒன்றிணைய போகிறதா, இது போன்ற தகவல்கள் எல்லாம் நாளை 7 Sun நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.